நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க, வாஸ்தவம், சரி, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு கடலில் போய் பேனா வைக்கிறாங்களே, அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. போங்க. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்தினுடைய பணம்னா உங்க பணம், நீங்க தருகிற வரி பணம். பண்றது மோசம், இதுல பாசம் வேற. இது என்ன அருவாமனை கொன்னு குழம்பு வைப்பீங்களோ? உங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீங்க பாரு, பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேங்க பாரு. பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது? உனக்கு எங்கிருந்து வருது? என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ. இல்லை ஒரு கண்ட்ராக்டர் இருந்தாங்களா, ஒரு பஸ் ஓட்டினாங்களா, என்ன பண்ணாங்க? இல்லை ஒரு வாத்தியாராக இருந்திருக்காங்களா, இல்லை ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காங்களா? இப்படி படித்த பசங்க எல்லாம் வேணும்னு ஓடிட்டாங்க, நம்ம நாடே நாசமா போச்சு. அவர்கள் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. அப்படியே ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம்? இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபா வருமானம் இது பேனா வைக்கிறேங்கிறாங்களே, எப்படி இந்த பணம் அவங்களுக்கு வருது? மண்டமா அப்படிதான் ரேஷன் கடை தூக்கிடலாம். 200 தேங்காய் போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுங்க. அரசியல்வாதிங்க வந்து அவங்க சொல்கிறது தான். மக்கள் வந்து எப்பயுமே திருந்த மாட்டாங்க, நல்லவனா பார்த்து கொண்டு வரணும். இந்த கேப்டன் எவ்வளோ செஞ்சார் மக்களுக்காண்டி, ஆனால் நல்ல மனுஷன், அவரெல்லாம் கை விட்டாங்க இந்த மக்கள். எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்கள போடணும். அந்த காலத்துல நம்ம மக்களும் திருந்த மாட்டாங்க. ஆனால் அவரெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தானே இந்த தமிழ்நாடு எப்படி எப்படியே வந்திருக்கும். அப்படி ஆள்லாம் விட்டாங்க, கை நழுவ விட்டாங்க. பச்சை பாம்பு பச்சை குடின்னு சொல்லி நட்புக்கு இலக்கணம் இல்லைங்கிற நான் நட்புக்கு உங்களுக்கு என்னைக்குமே இருப்பேன்னு தவிர நீங்க என்ன திட்டினாலும் நான் அதை பத்தி பதில் பேச மாட்டேன். இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும் இருக்கு. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு இது வந்து, புரிஞ்சதுங்களா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளைடா இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இப்படி ஒரு ஆளுங்கள்ட்ட தான் நம்ம வந்து வாழணுங்கிறது ஒரு சாபக்கேடு ஆகி போச்சு. இவங்க சொல்றது தான் ராஜ்யம், இவங்க சொல்றது தான் எல்லாமே. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. மாறணும் அப்படின்னா என்ன? மாறணும், நல்லவங்க தாங்க வரணும். கேப்டன் மாதிரி ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணுங்க. பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அவங்களுக்கு பாதிப்பு ஆட்சினா நீங்க எந்த ஆட்சியை சொல்லுவீங்க? இப்போ இன்னமும் சொல்ல போனா அவங்க பிரேமலதா அவங்க இது தலைமையிலே வரலாம். அந்த ஆட்சி ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் வழியில வந்தா எல்லாருமே நல்ல இதுதான். எனக்கு ஒரே விஷயம் தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங். அண்ட் செங்கலம் பண்றப்போ அந்த படம், அந்த சீரீஸே ரொம்ப அழகா இருந்தது. ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்பேன். ஈவன் தோ விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம சார் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சார் அப்படி சார் இப்படி நம்ம இவ்வளவு பேசணும்ல, அன்னைக்கு அவர் சூப்பரா நிக்கும் போது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்லது பண்றத கெட்டது பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யாருன்னா ஒருத்தங்க வரானா வாய்ப்பு கொடுப்போமே. புரிஞ்சதுங்களா? அதனால் வந்துட்டு மக்கள் சிந்திச்சு நல்லபடியாக ஓட்டு போடணும். நல்லவனா யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த 100 கோடி ரூபா முதல்ல வந்து இலவசம். எதுக்கு இலவசம்? இலவசம் எதுக்கு நான் கேட்குறேன். எதுக்கு இலவசம்? நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா? எங்களுக்கு இலவசம் நீ எதுக்கியா கொடுக்குற? விலைவாசியை குறைச்சி விட, நாங்களே சம்பாரிச்சு வாங்கிக்குவோம். எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிடிய? நான் ஜெயிச்சா குளத்தை வெட்டுறான், குட்டையா கட்டுறான், மடுவா தூக்குறான், மதவா கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? இப்போ தான்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி நிறைவேற்றி கொடுக்கணும்ல. என்ன கோரிக்கை? அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி ஏங்க இலவசம்? எங்களை நீ எதுக்கு எங்களை பிச்சைக்காரன் ஆக்குற?
எங்களுக்கு விலைவாசியை குறைச்சி விடு, நாங்கள் சம்பாரிச்சு உழைச்சி நாங்கள் வாங்கிக்கிறோம். இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. நீ எதுக்கு வந்து எங்களுக்கு இலவசம் தர? எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பஸ் விலையை குறைக்கிறேன், மகளிருக்கெல்லாம் இதுன்னு சொன்னேன், டாஸ்மார்க் விலைகள்லாம் ஏற்றி விட்டுருக்குற. நாசமா போயிருவீங்கடா. எவ்வளோ விலைவாசி ஏற்றி விட்டுருக்குற. ஏன் இந்த மாதிரி அது டாஸ்மார்க்கெல்லாம் ஒழிச்சு எவ்வளோ குடும்பம் அழியுது தெரியுங்களா? டாஸ்மார்க் ஒழிச்சு நல்ல இதே கிடையாதா? தமிழகத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? டாஸ்மாக். இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. திமுகவுடைய முதல் கையை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்களெல்லாம் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு விவசாயம்லாம் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிற? இந்த தூத்துக்குடி இதிலெல்லாம் வெள்ளம் வந்துச்சு, என்ன உங்களால் செய்ய முடிஞ்சு? நிவாரணங்கிற என்ன கொடுக்குற? மத்திய அரசு பணம் கொடுக்கல. என்னங்க மத்திய அரசு? அப்புறம் நீ எதுக்கு இருக்கிறீங்க? இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போக சொல்லுங்க. மத்திய அரசுனா ஒவ்வொருத்தையும் மத்திய அரசுன்னு போறீங்க. நீ எதுக்கு இங்க இருக்கிற? அது நீ சொன்ன மத்திய அரசை இங்க ஆண்டுட்டு போயிடலாமே. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க. சும்மா இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற இதுங்க. இதெல்லாம் வந்து என்னவோ இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லிட்டான்ல. இன்னும் மக்கள் சிந்திச்சு நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கணுங்க. அன்னைக்கு தாங்க இந்த தமிழ்நாடு உருப்பிடும். இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும். நம்ம ஜனங்க மேலதான் தப்பு. செருப்படுத்து அடிக்கணும். எவனா இருந்தாலும் சரி, ஜனங்க மாறணும்பா. நம்ம மக்கள் மாறணும். ஓட்டு கேட்க வரும்போது அப்ப உணரணும். இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரணும். சேஞ்ச்னா எப்படி சொல்ற? இந்த ஒரு எலெக்ஷன்ல எல்லாத்தையும் நம்மளால மாத்திர முடியுமா? ஒருவேளை இந்த ஊழல், ஜாதி அரசியல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாரும் இந்த தடவை கரெக்டான கேண்டிடேட் ஓட் போட்டா அவங்க நிலைமை